ராமனை கும்பிடுது, இந்த சமூகம் கர்த்தரை கும்பிடுது, இந்த சமூகம் அல்லாஹ்வை கும்பிடுது. இதுக்கு எப்படி ஞானம் கிடைக்கும்? ஒரு இந்திய திருநாட்டுல, ஞானத்துக்குரிய திருநாட்டுல ஞானம்னா என்னன்னு ஒரு புரிதலே இல்லாத இந்த சமூகம் இது எப்படி ஒரு ஞானமான ஒரு குருவை கண்டுபிடிக்கும்? குரு கிட்ட போறதே ஏதாவது பெறத்துக்காக தான் ஒரு சமூகம் அழையுது. அவருக்குள்ள என்ன நடக்குது? ஏன் குருவானார்? என்ன நடக்குது? இங்க நமக்குள்ள இருந்து என்ன நடந்துச்சு? இதுதானே கண்டுபிடிக்கணும். என்ன வேணுங்கிறது உங்களுக்கு என்ன வேணும்னு ஏன் என்ன வேணும்னு கேட்குறீங்க? என்ன வேணும் தேவையில்ல. என்ன அவருக்குள்ள நடந்துச்சு? கரண்ட் அடிச்சிருச்சு. எப்படி கரண்ட் அடிச்சிச்சு? ஏன் கரண்ட் அடிச்சிச்சு? அவர் கரண்ட் அடிச்சு எந்த பகுதி பாதிக்கப்பட்டது? எப்படி பாதிக்க? இதானே ஆராய்ச்சி பண்ணணும். ஐபிஎஸ் எதோ படிக்கிறதுக்கு ஒரு என்கரேஜ் பண்றான். ஒருத்தன் தியானம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த உலகத்துல ஒரு பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கங்க, எவன் கேட்டாலும் கிடைக்காது, எவன் கேட்டாலும் ஞானம் அடைய முடியாது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆள் வேணாலும் என்ன வேணாலும் நீ அடைஞ்சிடலாம், ஞானம் அடைய முடியாது. அது ஒருத்தனுக்கு பருவ மாற்றம் அடையுதுங்க. என்ன மாதிரி ஒருத்தனை 100 கோடி இந்தியனும் கொண்டாடணுங்க. 100 கோடி இந்தியனும் கொண்டாடணும். இந்திய திருநாட்டுக்கு பெருமை, இந்திய திருநாட்டுக்கு பெருமை. இது அடைய முடியாது, கிடைக்காது. இதோடைய புரிதல் இல்லையே, இதோடைய செயல்பாடுகள் இல்லையே. அப்ப எப்படி அவருக்கு நிகழுது அப்படின்னு இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சுழற்சி, ஒரு கரண்ட் மாதிரி இருக்கிற சுழற்சி உடலுக்குள்ள இருந்து ஒரு பல்வேறுபட்ட ஒரு முட்டாளாக கல்வியே அறியாத ஒருத்தர் வேற ஒரு செயல்பாடுகளுக்குள்ள பயணிக்கிறாரு, செயல்படுறாரு, போறாருங்கிறது இது இயல்பான விஷயமா? ஒருத்தர் உடலுக்குள்ள கரண்ட் அடிச்சுட்டா செத்து போயிடுறாரு, இல்லைன்னா மயங்கி கிடக்குறாரு. கரண்ட் அடிச்சும் ஒருத்தர் சாகாம நடந்துகிட்டு இருக்காருன்னா அவர்